ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே பார்த்து மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜனநாயகனோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லரோட ரிவ்யூவை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ட்ரெய்லரோட விஷுவல்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. அண்ட் வினோத் அவர்களோட படத்தில் கலர் கிரேடிங் கொஞ்சம் பளிச்சுன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, அதுவுமே நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி வந்து இது ரீமேக்குன்னு தெரிஞ்ச விஷயந்தான், அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா வந்து நான் வந்து ஏற்கனவே சொன்னது தான், இந்த படத்தை வந்து நல்லா எடுத்தால் இது வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக்காக இருந்தாலுமே வந்து ஓகே தான். பட் நல்லா எடுத்தா ஓகேங்களா. நான் நல்லா எடுக்கலைன்னா ஓகேன்னு சொல்லவே இல்லை, நல்லா எடுத்தால் ஓகே தான். நல்லா எடுக்கலைன்னா வந்து மறுபடியும் ஒரு பெரிய ஹீரோ படம் சொதப்புச்சுன்னு தான் சொல்லணும். கலெக்ஷனாக இல்லை, பட் மேபி மூவியாக சொல்லலாம். இப்போ வந்து நான் அந்த சொன்ன ஒரு பாயிண்ட்டை வச்சே வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். கலெக்ஷனாக ஜனநாயகன் ஒரு ஃப்ளாப் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாசிபிலிட்டியுமே கிடையாது. இந்த படம் வந்து ஆப்வியஸ்லி ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்க தான் போகுது. இந்த படம் வந்து ரொம்ப சுமாராக இருந்தாலுமே கூட இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கும். சப்போஸ் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா இந்த படம் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டாக கூட மாறலாம். அதுக்கு கூட வந்து இந்த படத்துக்கு எல்லா விதமான பொட்டென்ஷியலுமே இருக்குது. அண்ட் இந்த ட்ரெய்லருமே வந்து கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். என்னை கேட்டால் எல்லா ஃபேன்ஸையும் கூட சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். பட் என்னைய வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணல, பட் ஓகேவான ட்ரெய்லர்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப ஆவரேஜான ட்ரெய்லர்னு தான் சொல்லணும். பட் பரவாயில்ல, ட்ரெய்லர் வந்து ஓகேவாக இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் மட்டும் போதும். இப்போதைக்கு வந்து நம்ம படத்தை வந்து பார்க்கலாம். பட் ட்ரெய்லர் ஆவரேஜாக தான் இருந்துச்சு, ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு ஓகேங்களா. இப்போது இந்த படத்தோட கிளாஷ் ஆகிற படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படம் வந்து ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது. ஸோ அன்றைக்கி வந்து இந்த படத்தோட எந்த படமும் தமிழில் ரிலீஸ் ஆகலை, சோலோவாக தான் தமிழில் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கில் வந்து ராஜா சாப் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஹிந்திலையுமே அந்த படம் பெருசாக ஓடும். பட் தமிழில் ஜனநாயகன் சோலோவாக தான் ஓடுது. அண்ட் தெலுங்கு ஹிந்திலையுமே வந்து ஓரளவுக்கு ஓகேவான கலெக்ஷன் எடுத்துரும். இப்போ பராசக்தி பார்ப்போம். பராசக்தி வந்து ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 10 இந்த படம் தமிழில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஜனநாயகனோட ஓரளவுக்கு ரிவ்யூஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் பராசக்தி ரிலீஸே ஆகும். அண்ட் இதுலேயே வந்து அந்த சாட்டர்டே சண்டேலாம் வந்து ரெண்டுத்துக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஷோஸ் தான் கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் ஜனநாயகனுக்கு ஜாஸ்தியான ஷோஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் கலெக்ஷன் வைஸு ரெண்டு படத்துக்குமே வந்து வரத்துக்கு வந்து சான்ஸ் இல்லை. முக்கியமாக ஜனநாயகனுக்கு மேபி பராசக்திக்கு வந்து சுமாராக இருந்துச்சு, ஆவரேஜாக இருந்துச்சுன்னா கலெக்ஷன் பெருசாக பாதிக்கும். அண்ட் அந்த படம் ஹிட் ஆகுமான்றே தெரியாது. பட் ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு விஜய் சார் படம். ஸோ இந்த படம் வந்து ஹிட் ஆகிடும், கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போது இவ்வளோ இருந்து எதுக்கு இதுக்கு பின்னாடி பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி சில பல பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால தான். ஆனால் அதையுமே என்னால் வந்து ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இது ஒரு கிளாஷ், அவ்வளோதான் ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா, ஷோஸ் பிரியும், லாஸ்ட்டு ஃபிலிம் இப்போ இப்படி ஆகுது அப்படின்றதுலாம் வந்து ஒரு ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து என்னால் ப்ராப்ளம் வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கப்புறம் நீங்கள் ஒரு சோலார் ரிலீஸ் தான் பண்ணணும் அப்படின்றலாம் முடிவே பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஒரு பொங்கலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா அது ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல், நிறைய ஸ்டேட்ஸில் கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் இந்தியாவில். அதனால் வந்து நிறைய ஆடியன்ஸ் அப்போ படம் பார்ப்பாங்க. ஆப்வியஸ்லி அப்போ தான் வந்து பெரிய கலெக்ஷன் பார்க்க முடியும். அதனால் நிறைய படம் இப்போ ரிலீஸ் ஆக தான் செய்யும். ஸோ நீங்கள் பொங்கல் ரிலீஸ்ன்னு எய்ம் பண்ணிட்டு நாங்கள் சோலார் ரிலீஸ் பண்ணுவோம், எங்களோட கூட யாராவது ரிலீஸ் பண்ணால் அவங்க நன்றி கிட்டவங்க அப்படின்ற சொல்கிறதுலாம் வந்து சுத்தமாக இல்லாஜிக்கலான ஒரு விஷயம். அண்ட் அதை தாண்டி வந்து பாய்காட் பராசக்தி, பாய்காட் சிவகார்த்திகேயன் இதெல்லாம் கேட்கும்போது வந்து ரைட்டரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து சுத்தமாக வந்து மெச்சூரிட்டியே இல்லாத மாதிரி இருக்குது இந்த சென்டென்ஸ்லாம் கேட்கும்போது. அண்ட் இதை தயவுசெய்து வந்து நீங்கள் ஒரு மெச்சூர்டான ஃபேனாக இருந்தீங்கன்னா ஆதரிக்காமல் ஒழுங்காக முடிஞ்சால் 2 படத்தையும் பாருங்கள், இல்லை ஒரு படத்தை மட்டும் பாருங்கள் ஓகேங்களா. நான் மறுபடியும் சொல்கிறேன், 2 படத்தையும் பாருங்கள், இல்லை ஒரு படத்தை மட்டும் பாருங்கள். நான் ஒரு படத்தை மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், இன்னொரு படத்தை அடிங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா வந்து அது ஒரு தப்பான செயல். ஒரு கிளாஷு அப்படின்னா கூட தான் செய்வாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு ஜனவரி ரிலீஸ் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணது ஷூட்டிங் ஸ்டார்ட்லேருந்து பராசக்தி தான். லேட்டராக தீபாவளிக்கு வரோன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு வந்த படம் தான் வந்து ஜனநாயகன். ஸோ ஆப்வியஸ்லி வந்து அதுலேயுமே வந்து அவங்க ஃபஸ்ட்டே சொன்னனால மேபி அஃபிஷியலி வந்து அவங்க கொஞ்சம் பின்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அன்அஃபிஷியலாக ஃபஸ்ட்டே அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இவ்வளோ ரீசனையும் தாண்டியுமே வந்து ஏன் கமெண்ட்ஸில் வந்துட்டும் கதறிக்கிட்டு இருக்காதீங்க.
அது வந்து இவ்வளோ ஹியூஜான ஃபேன் பேஸுக்கு ஒரு நல்ல மெச்சூரிட்டி இல்லைன்ற ஒரு இதை தான் காட்டும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பெரிய கலெக்ஷன் தான் எடுக்க போகிறீங்க. அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்னபோது அந்த படம் நல்லா இருந்தால் இண்டஸ்ட்ரி ஹிட்டு கூட ஆகும். ஸோ அடுத்தடுத்து என்ன பெருசாக இந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணலாம், சினிமாவை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா பேரடைஸும் பெட்டியும் வந்து ஒரு நாள் வித்தியாசத்தில் கிளாஷ் ஆகுது. அங்கே ராம் சரண் 1000 crore கொடுத்த ஹீரோ, நானே ஒரு 100, 150 அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காரு. இருந்தாலுமே வந்து அந்த கிளாஸ் யாரும் பெருசாக பார்க்கல. அண்ட் டாக்ஸிக்கும் துரந்தர் 2 ரிலீஸ் ஆகுது, பெரிய கிளாஷ்னே சொல்லலாம். 2 படத்துமே வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அது யாரும் பெருசாக பார்க்கல. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட்டல் தென் பை ஃப்ரம் ஆர்.